அந்த அம்மாவுக்கு டச்சப் கொடுத்தேன் ஜெயலலிதா மேடத்துக்கு. அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் இருக்கார், காந்தி, விஎஸ் காந்தி அவர் பேர். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணிகிட்ருப்பார். நசஸ்ரீ எப்போ பார்த்தாலும் இந்த நொய்யா 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 நசஸ்ரீ. நான் வந்து அந்த பின் எடுத்து கொடுக்குறது, பின் எடுக்கிறது, பின்னுஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில் என் பேர் கிருஷ்ணான்னு யாருக்கும் தெரியாது. எப்போ பார்த்தாலும் பின்னுஸ்ரீ. அதே போல் கார்த்திக் சார் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னு தெரியல, ஓரளவு ஸ்டாராக வந்ததுக்கப்புறம் வந்து சரியாக ஷூட்டிங் டைமுக்கு வரமாட்டார். 2 மாதம் கண்டினியூஷன் தானே, இப்போ வெளியே விட்டால் தானே நீங்கள் உங்கள் ஆட்டம் காட்டுவீங்க. அதனால் கூடயே வச்சுக்கிறது, அங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், படம் பிளானே அப்படி தானே. இப்போ ஒரு அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா 40 days 60 days அந்த கண்டினியூஷனில் தான் போகும். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஒரு இங்கிலீஷ் படம் கூட போனேன். வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணாங்க. 2 நாள் போனேன் நடிகருக்கு அசிஸ்டண்ட்டாக. அவர் 7 feet இருக்கார், நான் இத்தனோண்டு இருப்பேன். ஸ்டூல் எல்லாம் போட்டு டச்சப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிருஷ்ணாராவ் சார் தான். பரதநாயகம் படத்துக்கு சார் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில்க் ஸ்மிதா, பிரதாப் போத்தன், இப்படி வந்து பல நட்சத்திரங்கள் சொல்லலாம். ரகுவரன் சார். ஸோ சாரோட தான் அவருடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து தான், திரை பயணத்தை குறித்து தான் நம்ம வந்து விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் வீட்டுக்கே வந்திருக்கோம். சாரை வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து 72லேருந்து நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஒரு படத்துக்கு மேக்கப் வந்து எவ்வளோ முக்கியம், அதையும் தாண்டி வந்து உங்களுடைய முதல் பட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். டேவிட் ஜேசன் மனுஷுலு தெலுங்கு படம், மல்டி ஸ்டார் ஃபிலிம். அது இப்போ பேன் இண்டியான்றாங்க. அது ஆக்சுவல் வந்து அது மல்டி ஸ்டார், எல்லா லாங்குவேஜில் டப்பிங் பண்ணுறதுனால அது பேன் இண்டியா. மேபி அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த படம் முதல் படம். எங்கள் அப்பாவுடைய, அவர் சினிமா கிடையாது, எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானாரப்பு பாஸ்கர் ராவ், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. அவர் ஜோஸ்பியன் அப்படின்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. அவர் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிறனால அவர் நம்பி மெட்ராஸ் வந்தோம். நவம்பர் 9, 1971 மெட்ராஸ் வந்தது. ஸோ அதில் வந்ததில் அப்படியே எங்கள் அண்ணா மிஸ்டர் அப்பாராவ், அவர் வந்து யுவர்ஸ் விக் ஹவுஸ்ன்னு ஒரு கடை வச்சுருக்காங்க, விக்கு கடை. இந்த ஃபுல் விக் இல்லாமல் பேட்ச் ஃபுல்லாக வைக்காமல் ஜஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஒரிஜினல் தலையிலேயே அதை வச்சு அந்த ஃப்ரண்ட்டு அந்த டென்சிட்டி கவர் பண்ணுற மாதிரி அவங்க தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஜாக் ஷ்ராஃப், சிரஞ்சீவி சார், ரஜினி சார், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் விக் இல்லாமல் அது கொண்டு வந்தது அவங்க தான். அதை பார்த்து வளரும்போது தான் உங்களுக்கு மேக்கப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதா? இல்லை, பாஸ்கரா சார் அசிஸ்டண்ட்டு, அவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை போனார். நானும் அவர் கூட தான் போனேன் அந்த படத்துக்கு தான், தேவ் ஜெயசன் மனுஷில். பட் நமக்கு ஹேர் ஸ்டைல் என்னென்னா அந்த நேரம் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அதுக்கப்புறம் சேஞ்சு வந்தால் தான். மேக்கப் அப்படி இல்லை. இந்த ஒரு பீங்கா தட்டு அந்த ஹாஸ்பிட்டலில், பழைய காலத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒயிட்டில் இருக்கும், ப்ளூ பார்டரில், அதை வச்சுட்டு கண்ணாடி காட்டுறது ஆர்டிஸ்ட்டுக்கு, ஷார்ட் பை ஷார்ட் அந்த உட்காந்துக்கிறது. இது நமக்கு ஒரு வெரைட்டி காட்டலாம். உட்காந்து இருக்கிறது பிடிக்காது, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பிடிக்காது, ஏதோ ஒன்று பண்ணணும். அது இல்லை, இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சேஞ்சு வந்தால் தான். இதனால் என்னென்னா சரி இது வேண்டாம், நம்ம அதில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேயே மாறிட்டேன். மேக்கப்புக்கு மாறி அந்த படம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார் பேனர்லேயே, அவர் கம்பெனி பத்மாலயா பிக்சர்ஸ், மகேஷ் பாபுடைய அப்பா, அவர் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவர் தான் இண்டஸ்ட்ரி. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக பண்ணி அப்புறம் அந்த கம்பெனிலேயே எல்லா படங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 படம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பர்சனலாக பண்ணி அப்புறம் வெளியே வந்து மற்ற படங்கள். அது அப்படி ஆரம்பித்தது 72ல் ஜேர்னி ஆரம்பித்தது. ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக நீங்கள் உள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாற இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹேர் ஸ்டைலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால மாறுறதுனா என்ன மாதிரியான ஒரு சவால்லாம் இருந்துச்சு? ஏன்னா எடுத்தோடனே நம்ம பண்ண முடியாது இல்லையா எதையுமே. அப்ரண்டிஸ் தானே, அந்த வாஷ் பண்ணு, இந்த ஸ்பாஞ்சு கிளாத் எல்லாம் கொடுக்குறதே பெரிய விஷயம். இவன் கிழிச்சிருவானோ பண்ண மாட்டானோ அப்படின்னு இவ்வளோன்னு இருப்பேன். அது ஒரு அனுபவம் தான். ஓகே. அடிக்கல் போட்டது அந்த 72 அந்த ஃபிலிமுக்கு. அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா முதல் படமே நீங்கள் சொன்னது மாதிரி பேன் இந்தியா படம், அப்போயே உருவான பேன் இந்தியா படம், மல்டி ஸ்டார். ஜெயலலிதா அவர்கள், ராமாராவ் அவர்களோட பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பெலாம் கிடைச்சதா? அப்போது இன்னொன்று இருப்போம் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்டே
அப்புறம் அந்த அம்மாவுக்கு டச்சப் கொடுத்தேன் ஜெயலலிதா மேடத்துக்கு. அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் இருக்கார், காந்தி, விஎஸ் காந்தி அவர் பேர். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணிகிட்ருப்பார். நசஸ்ரீ, எப்போ பார்த்தாலும் இந்த நொய்யா 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 நசஸ்ரீ. நான் வந்து அந்த பின் எடுத்து கொடுக்குறது, பின் எடுக்கிறது, பின்னுஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில் என் பேர் கிருஷ்ணான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்க அப்போ பெரியவங்க, நான் இப்போ ரொம்ப சின்ன பையன். இப்போ பின்னுஸ்ரீ தான். பார்த்தாலும் பின்னுஸ்ரீ, என்ன பின்னுசும் எப்படி இருக்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இன்றைக்கும். பட் பல பேர் இல்லை, இருக்கிற ரொம்ப தெரிஞ்ச மூஞ்சிங்க கிருஷ்ணான்னு கூப்பிட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு நேம் அது. தமிழ் பட வாய்ப்பு எப்போ சார் வந்தது? அதற்கப்புறமா முதல் படம் ஞாபகம் இருக்கா? இல்லை முதல் படம் அதுதான் 72 தான். அதுலேருந்து அப்படியே ரொட்டேஷன் தான். இப்போ நம்ம யாராவது ஒரு சீஃப் கிட்ட போனால் அவர் என்னென்ன படங்கள் பண்ணுறாரோ அதுக்கு போகிறது. அல்லிநகரம் ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர், பாரதி ராஜா சாருடைய கிளாஸ்மேட் அவர். அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் பாரதி ராஜா சார்லாம் வந்துட்டாங்க இல்லையா 72னா? நீங்கள் இருக்கார். அந்த காலகட்டத்தில் அவர் தான் வந்து இண்டோர் இல்லாமல் அவுட்டோருக்கு மாற்றினது எல்லா படங்களுமே முதல் முறையாக. அவர்கிட்ட எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னென்னா அலைகள் ஓய்வதில்லை. அந்த படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் ராஜேந்திரன் தான் சீஃபு. பாரதி ராஜா சார் எந்த படம் பண்ணாலும் அவர் தான் சீஃப். நீங்கள் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வச்சாலும் படத்தில், சில்வஸ்டர் ஸ்டாலின் பண்ணாலும் கம்பெனி மேக்கப் யாருன்னா ராஜேந்திரன் தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. ராஜேந்திரன் கம்பெனின்னா நான் தான் அவருக்கு பிரிய சிஷ்யம். கூடவே எல்லாம் என்ன படம் பண்ணாலும் அவர் கூட டிக் 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 வரைக்கும் ஒர்க் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சரி வெவ்வேறு படங்கள், தெலுங்கு படங்கள், ஏஎம் ரத்னம் கூட நிறைய பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவரும் அசிஸ்டண்ட்டாக இருந்த காலகட்டம். அவர் சீஃப் கேட்டகரிக்கு வந்துட்டார். இருந்தாலும் சாம்பையான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு கீழே இவருக்கு கீழே நான், அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரத்னம் சார் கூடவே நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணோம். அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது இருக்கிற இண்டஸ்ட்ரியை குறை சொல்லலை. நமக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணோன்னா சுதந்திரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சரி, புதுசாக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வர்றாரு, பாம்பேலேருந்து வர்றாரு அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அசைன்மெண்ட்டு தானே அது, ஒரு அட்டெம்ப்ட் தானே. என்ன சரி ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். நாங்களும் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி எப்படி மாறுதோ அதுக்கேற்ப அப்படியே அவங்களோட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் நல்லாவே பண்ணாலும் அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு வரதில்ல. எல்லாம் எதனாலுமே வந்து ஃபாரின்லேருந்து யாராவது எல்லாம் பாம்பேலேருந்து வர வச்சு மாறிட்டே இருக்குது, இண்டஸ்ட்ரி மாறிட்டே இருக்குல்ல. நம்ம அதான் சொன்னேன், அவங்களோட நம்மளும் இருப்போம் அதில். அவர் பண்ணுறாரு என்னன்னு பார்த்துக்கங்க அப்படின்வாங்க. நம்ம பண்ணுறது பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பு நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்கள யாரையும் குறை சொல்லலை. அந்த வாய்ப்பு நம்ம சைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, இல்லை நான் எதிர்பார்க்கறது வரல அப்படின்னா பாம்பேயில் ஒருத்தர் இருக்காராமே, இல்லை அவரை விட இவர் பெட்டர் நமக்கு இதுன்னா அப்பீலே இருக்காது. இந்த மைக்கேல் வெஸ்ட்மோர்னு ஒருத்தர் இந்தியன் பண்ணார். இவர் வந்து மிஸ்டர் பேரி கூப்பர், அபய் சண்முகி பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வர்றாங்க. ரெகுலராக கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வருவாங்க. அது வரும்போது நம்ம அவங்க கூட நிறைய டெக்னிக் கற்றுக்கலாம். நமக்கு ஒன்றும் ஈகோவோ இல்லை இது அப்படி கிடையாது, இது எங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் இன்றைக்கும் பேச மாட்டோம். இன்னும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம், என்னுடைய நினைப்பு. இங்கே இருக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த பாம்பேலேருந்து வரவங்களோ ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு ஒரு ட்ரீட் பண்ணுற இது சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு பண்ணுறத விட அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பட் எங்களை விட அவுட்புட் நல்லா இருக்குன்றது அவங்க ஒப்பீனியன். இங்கே பிடிக்காத பட்சத்தில் தான் அங்கேருந்து வர்றாங்க, இங்கே விட்டுட்டு அங்கே போகலையே. ஒரு சில கேரக்டருக்கு இப்போ அந்த அபய் சண்முகெல்லாம் டிமாண்ட் பண்ணுது, கதை டிமாண்ட் பண்ணுது. அப்போது அவர் வந்து தான் ஆகணும். இந்தியனுக்கு வந்து மைக்கேல் வெஸ்ட்மோரால் தான் முடியுங்கிற மாதிரி இவர் அங்கே ட்ரையலெல்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷன் ஆனால் தானே நம்மளுக்கே சொல்கிறாரு. நீங்கள் ஹோம்ஒர்க்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அவர். 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ பண்ணி இது தான் அவுட்புட் அப்படிங்கும் போது அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் தான் கான்டாக்ட் பண்ணுறாரு, இந்த படம் முடிகிற வரைக்கும் நாங்கள் எப்போல்லாம் கூப்பிட்றோமோ நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான். ஏன்னா இப்போது அடுத்த ஷெட்யூல் வச்சுருக்கல, நான் வர முடியாது, எனக்கு வேறு படம் இருக்குது அப்படின்னா அது வேறு ஆள் வந்து சொதப்பிருச்சுன்னா அவர் தான் வரணும். அதனால தான் கமல் சார் படங்கள் ஒரு சில படங்கள் லேட்டாக அவருக்கு ரீசன் கூட. அலைகள் ஓய்வதில்லை நீங்கள் தான் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? அதான் வந்து கார்த்திக் சாருக்கும் ராதாவுக்கும் முதல் படம். ஆமாம். அந்த படத்தில் செட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் முதல் வந்து இவர் பாரதிராஜா சார் தான் பொட்டு வைப்பார் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பண்ணுவார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து டோட்டல் ஃபிலிம் நான் தான் 2 பேருக்கும் மேக்கப். கூட இருப்பார் அவர். என்னையா பார்த்துட்டு இருக்க பண்ணியா அப்படின்னு ஃப்ரீடம் கொடுப்பார் ராஜேந்திரன். ஸோ அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கிரேட். அதனால தான் இன்றைக்கி என்ன மாதிரி சில பேர் கற்றுக்கிறதுக்கு அந்த ஒரு தைரியம் வருது இல்லை.
இப்போ பண்ணால் கெட்டு போயிடுமோ, சப்போஸ் நம்ம கெடுத்துருவோமோ, ஐப்ரோ வந்து கருப்பாக போட்டு விட்டு தெரியாதுல்ல. அப்போ கூட இது என்ன பண்ணுற இதேடியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால, அதனால தான் இப்போ என்கிட்ட வர்ற அசிஸ்டன்ட்ஸு கூட என்ன பண்ணுவேன்னா, 2 நாள் பார்த்துக்க சொல்லுவேன். 3வது நாள் நான் இருக்கேன், நீ ரெடி பண்ணிட்டு இரு, இந்த ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு போயிடும். அவன் தைரியமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குவான்டிட்டி கம்மி பண்ணு. 100% மேக்கப் போடணுமா 20, 40, 60 இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணு. எடுத்த உடனே 100 போட்டுட்டேன்னா தப்பாயிடும். கலர்ஸ் ஏதாவது கரெக்டாக உட்காரலன்னா அதை மறுபடியும் தொடச்சி போட்டு ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னங்க தெரியாத ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் என்ன சார் நீங்கள் ஏன் அவரை விடுறீங்க அப்படின்னுவாங்க. அந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற ரீசன். சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறது. அதே போல் கார்த்திக் சார் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னு தெரியல, ஓரளவு ஸ்டாராக வந்ததுக்கப்புறம் வந்து சரியாக ஷூட்டிங் டைமுக்கு வரமாட்டார். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு முன்னுதாரணம் ஆயிட்டார் பல நடிகர்களுக்கு, ஷூட்டிங் டைம் வந்து கரெக்டாக வரதில்லை அப்படின்னு. அப்படியெல்லாம் அது அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அந்த இல்லை, காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. அப்போ பிகினிங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். ஏன்னா நாங்கள் போனால் 2 மாதம் கண்டினியூஷன் தானே. இப்போ வெளியே விட்டா தானே நீங்கள் உங்கள் ஆட்டம் காட்டுவீங்க. அதனால் கூடயே வச்சுக்கிறது. அங்கேயே தான் இருப்பாங்க. ஆமாம், படம் பிளானே அப்படி தானே. இப்போ ஒரு அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா 40 டேஸ் 60 டேஸ் அந்த கண்டினியூஷனில் தான் போகும். ஸோ ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்தால் தவிர மற்றபடி வேறு இருக்காது. டப்பிங் அதெல்லாம் லோக்கல் வந்து தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஜெயலலிதா மேம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே பெருசாக அதில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காது. அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு அமைஞ்சது சார் இல்லை, அந்த ஒரே படம் தான். ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களோட சந்திக்கிற பாக்கியமும் கிடைக்கல. கரெக்டாக சொல்லணும்னா ரவின்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருந்தார், Okay. ப்ளஸ் விக் மேக்கர். அவர் தான் மேடத்துக்கு மார்னிங் போயிட்டு அந்த ரெடி பண்ணிட்டு வருவார். பொலிட்டிக்கல் வந்ததுக்கப்புறம் சரி அவர் கூட சும்மா ஒரு ஞாபகப்படுத்தி போகலாம் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி அது இதுன்னு போட்டு சரி நம்ம அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான். சிஎம்மாக இருக்கும்போது போய் பார்த்தேன். ஆமாம், முடியல பார்க்குறதுக்கு. அடுத்தடுத்த படங்கள் அலைகள் ஓய்தலை பற்றி பேசுனீங்க. தமிழில் ஒரு முக்கியமான படம்னா ஃபஸ்ட்டு படம் என்ன படம் சார் ஒர்க் பண்ணது உங்களுக்கு நினைவு இருக்கா? நிறைய படங்கள், தமிழ் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஒரு இங்கிலீஷ் படம் கூட பண்ணேன். வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணாங்க. 2 நாள் போனேன் நடிகருக்கு அசிஸ்டண்ட்டாக. அவர் 7 ஃபீட் இருக்கார், நான் இத்தினோண்டு இருப்பேன். ஸ்டூல் எல்லாம் போட்டு டச்சப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன இது இப்படி என்ன வேலைக்கு ஆகுது அப்படின்னு 2வது நாள் வேணான்ட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நீண்ட ஒரு திரைப்பயணம், நிறைய நடிகர்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணிங்க. நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.